ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியுடைய இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று அனுபவிக்கிற நல்ல நாளாய் மாறட்டும். உபாகமம் 28:8 உன் களஞ்சியங்களிலும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக தேவன் உனக்கு கட்டளையிடுவார் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிநாட்டில் ஒரு ஃபேக்டரியில் ஒரு இன்ஜின் பழுதாகி விட்டது. முழு கம்பெனியும் நின்றுச்சு. நூற்றுக்கணக்கான வேலை இழந்தார்கள். மெக்கானிக் சரி செய்து பார்த்தா அவனால் முடியல. வெளியிலிருந்து ஒரு நிபுணர் அழைக்கப்பட்டார். அவர் வந்தார், கூர்ந்து கவனித்தார், மோட்டரை போட்டு பார்த்தார், ஆன் பண்ணி பார்த்தார், ஒன்றும் நடக்கலை. ஒரு சின்ன சுத்தியில் எடுத்து ஒரு இடத்துல 2 தட்டு தட்டினார், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் பரிசோதித்தார், நார்மலாக ரன் ஆக ஆரம்பிச்சிட்டு உடனே எவ்வளோ வேணும்னு கேட்டார். உடனே அவருக்கு $100 கேட்டார். $100 இப்போ ஒரு 8000 வச்சுருங்களேன். அவர் மலைத்து போய்விட்டார். 2 நிமிஷம் வேலைக்கு $100. அவர் சொன்னார், நான் வச்சிருக்கிற சுத்தியல் இருக்குல்ல, அதை வச்சு தட்டினதுக்கு வேலை அது $1. எனக்கு இப்படி செய்தாதான் இது ஓடுங்கிற ஞானத்தை நான் ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்த பாருங்க, அதுக்கு $99 சொன்னாங்க. உங்கள் மெக்கானிக்கில் முடியல, வேலை எத்தனை பேர் இழந்தாங்கல்ல, நான் அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்கள் வேலையை அற்பமாக என்னாதுங்க, ஆண்டவர் சமூகத்தில் வைங்க. நீங்கள் செய்கிற வேலை ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் வியாபாரம் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசப்பா ஆசீர்வதிப்பார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் களஞ்சியங்களும் வேலை செய்கிற எல்லாவற்றிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாக முடியும். பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ஜபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம். கையிலும் பிரயாசங்களை ஆசீர்வதி. ஆண்டவரே உமக்கு நன்றி. நீர் தந்த தொழிலில் திருப்தி அடைந்து தேவ சமூகத்தில் கிருபை ஞானத்தை பெற்று செழிப்படை உதவி செய்யும். பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். God bless you. Have a nice day.